இன்று உன் அப்பன் உனக்கு தருகின்ற இந்த வாக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய பயங்கரத்தை ஏற்படுத்த ஒரு நிகழ்வை பற்றி இது நிச்சயமாக என் குழந்தையே இன்றே இது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று இரவு உன் இல்லத்திற்கு வெளியே நடந்த விபரீதம் பயங்கரமான விஷயம் என்ன என்பதை உன் அப்பன் உனக்கு என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன். ஒரே ஒரு வாய்ப்புதான். என்ன தெரியுமா? மீண்டும் மீண்டும் இதை நாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இந்த பிரச்சனை முடிந்து விட்டது. அதனால் நாம் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோமானால் அது நமக்கு மறக்காமல் நம் மனதில் எப்பொழுதும் வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கும். இன்றோ இந்த பேச்சை பேசி முடித்து விட வேண்டும். மீண்டும் இது உனக்கு நடக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன். என் குழந்தையே, உன் அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதிலிருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து நான் உனக்காக தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை இந்த வாழ்க்கை கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கும். நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை, அன்பு மட்டும் போதும் என்று என் முன்னால் நிற்பது நான் அறிவேன். என் பிள்ளையே, தெய்வம் ஒன்றே தனக்கு கதி என்று நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு என் நாளும் முன் இல்லத்தின் வாசலில் அத்தனை தெய்வங்களும் காவலுக்கு நிற்கின்றார்கள் என்பதை மறந்துவிடாதே. ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொருவரிடத்தில் இருந்து ஏதாவது ஒரு தீர்வு உனக்கு கிடைத்தே தீரும். எந்த தெய்வத்தையும் வணங்கினாலும் சரி, தெய்வத்தின் அருகில் அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ அவற்றை வணங்கினாயே, என்னை வணங்கவில்லையே என்றெல்லாம் ஒருபோதும் உன் அப்பன் நான் கேட்பதில்லை. ஏனென்றால் என் குழந்தையே, தெய்வங்கள் எல்லோரும் ஒன்றுதான். அவர் எடுத்த ரூபங்கள் வேறு. அந்த நேரத்தில் தீய சக்திகள் அளிக்கும் பொருட்டு அவர்களுக்கு கொடுத்த அவதாரத்தை அவர்கள் சரியாக செய்து முடித்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தெய்வங்களுக்குள் ஒருபோதும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டு யாரை வணங்கினாலும் ஒட்டு மொத்தமாக நம் தெய்வங்கள் வணங்கியதற்கு சமம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது நீ என் அன்பில் அறிந்து உண்மையாக இருந்தாலும் ஒரு சில ஆபத்தான விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் நமக்கு எதுவுமே இல்லை என்பது போன்று ஒரு எண்ணம் வந்து விடுகின்றது. அப்பன் உன் வாழ்க்கையை பற்றி நன்கு புரிந்து வைத்திருப்பவன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருப்பவர். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதை உன் அப்பன் நன்கு கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவேனா? எந்த நிலையிலும் நான் ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னோடு இருப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அது உனக்கு தேவையா தேவையில்லையா என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் உன்னிடத்தில் அதனை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேற்று இரவு உன் இல்லத்தில் வாசலில் நடந்த அந்த பயங்கரமான விஷயம் இன்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை, உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும். அந்த விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மையை, உனக்கான நம்பிக்கையை, ஒரு நல்லதை கொடுக்கும். நம் ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் தவறு என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ நிச்சயமாக சரியாக எப்பொழுதுமே கவனித்து எடுத்து கொள்ள வேண்டும். அதனை எல்லாம் சரியான நேரத்தில் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் மையமாக இருக்கின்றது. நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பன் கண்டவுடன் உனக்கு என்ன தோன்றியது? காவல் தெய்வமான உன் அப்பன் நிச்சயமாக நமக்கு எந்த பிரச்சனைகளும் வரவிட மாட்டார். நாம் எங்கு இருக்கின்றோமோ அந்த இடத்தை சுற்றி நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று என் பிள்ளை நீ நம்புவது உண்மைதானே? அப்படியானால் அப்பன் எதையும் நடத்த விடவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாய். ஆனால் உன் இல்லத்தின் வெளியே நடந்த பயங்கரம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் தடுத்து நிறுத்தி உள்ளே அனுப்பவில்லையே தவிர அது அங்கு நடந்தது உண்மைதானே? உன்னை தேடி வந்து உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைத்தது உண்மைதானே? அப்படியானால் நிச்சயம் இதனை இன்றே தெரிந்து கொண்ட வேண்டும். நேற்று இரவு நீ உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தத்தை நள்ளிரவில் நிச்சயமாக நீ உணர்ந்திருப்பாய். அந்த சத்தத்தை உணர்ந்து நீ கண் விழித்து பார்த்து மறுபடியும் உறங்கிவிட்டாய் என் பிள்ளையே. அந்த நேரத்தில்தான் இந்த பயங்கரம் இல்லத்தின் வாசலில் நடந்தது என்று உன் அப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே நம் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற விஷயங்கள் உள்ளே வருவதும் வெளியே செல்வதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. நல்ல விஷயமும் கெட்ட விஷயமோ அது உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் அதை நீ நினைத்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்பிக்கையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வம் நமக்கு காவலாக இருக்கின்றது என்பதற்காக நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயம் எல்லாம் எப்பொழுதும் உன்னை நெருங்கிவிடும். யாராலும் அதன் பிறகு தடுத்து நிறுத்த முடியாது. உனக்குள் எதிர்பாராத எண்ணங்கள் இருந்து அதனை நீ வரவழைத்து இருக்கும் பொழுது வேறு யார் நினைத்தாலும் அது உன்னை வந்து சேர்வதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு எந்த துன்பத்திலும் உனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைத்துவிடும். சரி, நேற்று இரவு என்ன நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று இரவு உன் இல்லத்தை நோக்கி வந்த தீய சக்தி அங்கே நின்று கொண்டு நான் இந்த அப்பன் நிற்கின்றேன் என்பதை பார்த்துவிட்ட பிறகும் கூட உள்ளே வருவதற்காக அடியெடுத்து வைக்கிறது. அப்பன் நில் என்று சொன்னதுமே அந்த தீய சக்தி ஒரு அடி கூட பின்னால் எடுத்து வைக்கவில்லை. என் இடத்தில் நீ யார் என்று தடுத்து நிறுத்துவதற்கு நான் எத்தனை பெரிய தீய சக்தி தெரியுமா? நான் இங்கு ஒரு உயிரை அழிக்காமல் செல்ல மாட்டேன். நாளைய விடியலில் இந்த குடும்பத்தில் அழுகை சத்தம் கேட்க வேண்டும் என்று அது என்னிடத்தில் சொல்லியது. நீ தீய சக்தி எனும் பொழுது உனக்கு இத்தனை மனதுக்குள் திமிரி இருக்கின்றது என்றால் நான் நல்ல சக்தி, இந்த குடும்பத்தை காக்கின்ற ஒரு சக்தி. நான் இவர்களுக்கு என்றும் பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி உன்னால் என்னை தாண்டி அங்கே செல்ல முடியாது என்று கேட்டதற்கு தான் அந்த தீய சக்தி இந்த அப்பன் சண்டையிட்டது. சண்டையில் இந்த அப்பன் ஓங்கி அடித்த அடியில் அந்த தீய சக்தி தரையில் புகுந்தது. அந்த நேரம்தான் நீ சத்தம் கேட்டு சட்டென்று கண் விழித்து பார்த்தாய். இப்பொழுது அப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே? இப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயம் அவ்வளவு எளிதாக யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நிச்சயமாக உன்னுடைய மனதுக்குள் தோன்றலாம். ஆனால் என் குழந்தையே, தெய்வம் இது போன்ற ஒரு தீய சக்தியை உன்னுடைய இல்லத்தில் தெரிந்து கொண்டால் ஆனால் மிக பெரிய புண்ணியம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்று அர்த்தம். எல்லாவற்றையும் கடந்து மீண்டும் மீண்டும் அது உள்ளே வர முயற்சி செய்து பார்த்தது. பொறுக்க முடியவில்லை. இந்த அப்பன் என்னுடைய கோபம் அதிகரித்து விட்டது. அந்த தீய சக்தியை விரட்டிவிட நான் என் கையில் இருந்து தருவாளை எடுக்க வேண்டியதாக இருந்தது. என்னுடைய காகிதத்தை வேலை எடுத்து அதனை
பழி வாங்க வேண்டும் என்பது அதனுடைய விதியாக இருக்கும் பொழுது யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த வேலாயுதத்தை எடுத்து தீய சக்தி எல்லாம் விரட்டி முடியுமா? மனிதனால் இருந்தால் வெற்றி வீழ்த்தி விடலாம் என்று கேட்டீர்கள் அல்லவா என் குழந்தையே? இந்த அப்பன் அது சக்தி வாய்ந்த வேலாக இருக்கும் பொழுது தொட்டாலே அது மீண்டும் ஒருபோதும் உன் இல்லத்துக்குள் வந்து விடாது. உன் இல்லத்துக்குள் வருகின்ற எண்ணத்தையே அது விட்டுவிடும். அது மட்டும் அல்ல, அதோடு அது அழிந்து போகும் என்பதைத்தான் உன்னை அதோடு அதன் ஆயுதம் முடிந்து விட்டது என்பதுதான் உண்மை. என் செல்லமே, என்னுடைய ஆயுதத்தை வைத்து அதனை ஒரே அடியாக அடித்து விரட்டி விட்டேன் என்பதுதான் உண்மை. நியாயம்தானே? இந்த சத்தத்தை உணர்கின்றாய் பிள்ளை? எல்லாம் அப்பன் உன் இல்லத்தின் வாசலில் நடத்திய ஆட்டம் என்னவென்று என் குழந்தை இதுவரையிலும், இந்த நொடி வரையிலும் இந்த அப்பனை நீ கேட்டிருக்கின்றாய் என்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று எனக்கு நீ ஓம் சரவண பவா போற்று என்று பதிலிட வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் அப்பன் ஓம் சரவண பவா போற்று, அப்படி இல்லை என்றாலும் முருகா போற்று என்றாவது என் பிள்ளை எனக்கு பதிலிட வேண்டும். எதற்காக நீ நிச்சயமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டாயோ இல்லையோ என்பது எனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அது என்னவென்று நீ பார்த்தாய் வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற விஷயம், உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனை, அத்தனை சிந்தனை என்றும் இவை எல்லாமே மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் உன் அப்பன் நான் இருக்கும் வரை உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்தில் இருந்து உன்னை நான் பல போராட்டங்களை சந்தித்து மீட்டெடுத்து விடுவேன். அதனால் என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை சரியாக செலுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு நிற்பதை முதலில் நீ நிறுத்திவிட்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து இந்த அப்பன் அதற்காக நின்று உன்னை காப்பாற்றுவான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். யாராலும் உனக்கு நன்மை செய்துவிட முடியாது என்று நினைத்தால் உன் அப்பன் சொன்ன இந்த விஷயத்தை கேட்ட பிறகு உனக்கு யாரும் இல்லை என்று சொல்கின்றாய். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் அப்பன் நான் நிச்சயமாக உனக்காக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி வரக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அற்புதம் என்றும் இவை எல்லாமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். அப்பனுடைய நோட்டம் ஆரம்பித்து விட்டது. இந்த ஆட்டத்தை நீ இப்பொழுது ஆட ஆரம்பித்து விட்டேன். இந்த அப்பனுடைய ஆட்டத்தினால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற பல விஷயத்தை நீ நிச்சயமாக இன்று என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இன்னமும் அதே கஷ்டத்தை உனக்கு கொடுக்கத்தான் நினைக்கின்றார்கள் என்றால் இந்த நொடியில் நம் இதற்கு ஒரு பொழுதும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நீ தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் தேவையான விஷயங்கள் உனக்கான வாழ்க்கையில் நன்மைகளையும் பெறுவதற்கு நிச்சயமாக நீ முயற்சிகள் செய்வது கிடையாது. உனக்கு நிச்சயமாக அது இப்பொழுது கிடைக்கப் போகின்றது என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.